வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்டுக்குள்ள கிராவல் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிராவலை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோவுமே பார்த்து உங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கிராவலை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிராவலை வாங்கி கிராவலை நம்ம பேஸ்மெண்ட் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குழச்சி விடுவோம். இதான் கன்சாலிடேட் அப்படின்னு சொல்றது. அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பேஸ்மெண்ட் ஹைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஹைட்டு ஃபுல்லாகவே கிராவலை ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவுட்ரு வால், அதாவது பேஸ்மெண்டோட அவுட்ரு வாலில் ரெண்டு சைடுமே பிளாஸ்டரிங் பண்ணிடணும். எதுக்காக பிளாஸ்டரிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், கிராவலை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி அதை குழச்சி விடுவோம். தண்ணி ஊற்றி குழச்சி விடுறப்ப தண்ணி நல்லா இருந்தாதான் குழச்சி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். தண்ணி வெளியாயிருச்சு அப்படின்னா குழச்சி விட கஷ்டமா இருக்கும். நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிட்டு அதில் நம்ம கிராவல் ஃபில் பண்ணி தண்ணி ஊத்துறப்ப தண்ணி வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே நம்ம பிளாஸ்டரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றி குழச்சி விடுறப்ப எந்த தண்ணியுமே வெளியாகாம ஃபுல்லாவே கிராவல்ல செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எவ்வளோ பேஸ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாவே கிராவல் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா எல்லாரும் யோசிப்போம், என்ன நம்ம கிராவலுக்கு மேல 1.5 காங்கிரீட் போடுவோமே, அதுக்கு அப்ப இடம் இருக்காது அப்படின்னு யோசிப்போம். எதுக்காக அப்படி சொல்றது அப்படின்னா, கிராவலை நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி குழச்சி விடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வாய்ஸ் கேப் எல்லாம் ஃபில் ஆகி அது தண்ணியோட கரைஞ்சி செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 அடி எப்படியுமே குறையும். அப்படி 1/2 அடி குறையிற இடத்துல நம்ம 1.5 காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ணிடுவோம். அதுக்காக தான் பேஸ்மெண்ட் கட்டிருக்கிற லெவலுக்கு ஃபுல்லாவே கிராவல் ஃபில் பண்ண சொன்னது. கிராவலை ஃபில் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றி குழச்சி விட்டா மட்டும் கிராவல் கன்சாலிடேட் ஆயிராது. இப்போ எப்படி வீடியோவில் பாறையை போட்டு நல்லா குத்தி விடுறாங்களோ அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அந்த கேப்புக்குள்ள எல்லாம் கிராவல் போய் ஃபில் ஆகி கன்சாலிடேட் ஆகி செட் ஆகும். இந்த கடப்பாறையை போட்டு அலக்கி விடுற வேலையை நம்ம கிராவல் ஃபில் பண்ண உடனே தண்ணி ஊற்றி பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2-3 டேஸ்க்கு அதை ஃபுல்லாக காய விட்டணும். காஞ்சி எல்லா தண்ணியுமே ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பாறை மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கிராவல் கரைஞ்சி ஒரு காங்கிரீட் போட்ட மாதிரி நமக்கு செட் ஆயிரும். அது ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேலே நம்ம எம்சாண்டை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் 1.5 காங்கிரீட் போட்டு ஃப்ளோரிங் போட்டுக்குவோம். இந்த மெத்தடில் தான் கிராவல் கன்சாலிடேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸாக நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.